இலங்கைக்கு சுற்றுலா வந்த டென்மார்க் நாட்டு தொழிலதிபர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தன் 3 குழந்தைகளை பறிகொடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாட வந்த மக்களின் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குலைத்து போட்டது தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நிகழ்த்திய தொடர் வெடிகுண்டு தாக்குதல். எங்கு திரும்பினாலும் மரண ஓலமும் அழுகுரலும் கேட்டன. இதில் டென்மார்க் நாட்டு தொழிலதிபரின் கதறலும் அடங்கும். ஆம், பிரபல பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட பட்டியலின்படி டென்மார்க் நாட்டின் முதல் பணக்காரராக ஆண்டர்சன் ஹவுலக் போல்சன் என்பவர் விளங்குகிறார். சுமார் 50,000 கோடிக்கு சொந்தக்காரரான இவர் ஈஸ்டர் பண்டிகைக்காக இலங்கைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றுள்ளார். இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் ஆண்டர்சனின் 4 குழந்தைகளில் 3 குழந்தைகள் பலியாகியுள்ளதாக அவரது நிறுவன செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார். குடும்பத்தினரின் தனிப்பட்ட சுதந்திரம் கருதி வேறு எந்த தகவலும் தெரிவிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் உறவினரும் அவாமி லீக் கட்சியின் தலைவருமான ஷேக் சலீமின் மகள், மருமகன் மற்றும் 2 பேரன்கள் இலங்கைக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஷேக் சலீமின் மருமகன் மொஷியுல் ஹக் சௌத்ரி படுகாயமடைந்தார். 2 பேரன்களில் ஜயான் சௌத்ரி என்பவர் காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் அச்சிறுவன் தாக்குதலில் பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தார் தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலில் நடத்தப்பட்ட தாக்குதலில்தான் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதால் முஷியுல் தற்போது தனது நாடு திரும்ப முடியாது என கூறப்படுகிறது. பலியான சிறுவன் ஜயானின் உடல் கொழும்புவில் இருந்து வங்கதேசம் கொண்டு செல்லப்பட்டது. தீவிரவாதம் ஒடுக்கப்படாவிட்டால் ஏழைகள் மட்டுமல்ல, பணக்காரர்களும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நிரூபிக்கும் விதமாக இலங்கையில் நிகழ்ந்த கொடூர குண்டுவெடிப்புகள் அமைந்துள்ளன. இதுபோன்ற வன்முறைகளில் உறவுகளை இழந்து தவிப்போரின் வழிகளை உணர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச சமூகம் கடும் நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்பதே தீவிரவாத தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.